ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏசி ஏர் கண்டிஷனர் அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஏசியில் மொத்தம் 2 யூனிட் இருக்குது, இன்டோர் அண்ட் அவுட்டோர் அப்படின்னு. இன்டோர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரையும், அவுட்டோர் வீட்டுக்கு வெளியிலையும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டோரில் முக்கியமான பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர் காயில். இந்த காயில் காப்பரால் மேலிருந்து கீழே வளைஞ்சு வடிவமைக்கப்பட்டிருக்கும். இது கூட அடிஷ்னலாக பேரலில் ஒரு ப்ளோயர் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இந்த இன்டோர் யூனிட்டில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் வால்வ் இருக்கும். இந்த வால்வு நடுவில் கொஞ்சம் குறுகலாக இருக்கும். அவுட்டோர் யூனிட்டில் பார்த்தோன்னா ஒரு கண்டென்சர் காயில் இருக்கும். இந்த காயிலும் காப்பர்னால மேலிருந்து கீழே வளைஞ்சு தான் வடிவமைக்கப்பட்டிருப்பாங்க. ப்ளஸ் இது கூட அடிஷ்னலாக ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபேன்ஸ் கண்டென்சர் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமான பார்ட்ஸான கம்ப்ரெசர் கூட அவுட்டோர் யூனிட்டில் தான் இருக்குது. இந்த இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூனிட்டை 2 காப்பர் பைப்னால கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கூடவே இதில் கேஸும் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸை ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பண்புகளை பற்றி பார்ப்போம். கேஸை லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷருக்கு கம்ப்ரெஸ் பண்ணும்போது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. கூடவே ஹீட்டும் ஜென்ரேட் ஆகுது. அதே மாதிரி ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மாற்றும் போது கூலிங் ஜென்ரேட் ஆகுது. இதே பிரின்சிபல் தான் நம்ம பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணும்போது நடக்குது. அதனால தான் நம்ம பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் ஸ்கின்ஸ் பக்கத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. இப்படி கேஸ் சார்ஜ் பண்ணப்பட்ட இந்த சைக்கிளில் கம்ப்ரெஷரை ஆன் பண்ணும்போது இந்த கேஸை கம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ அங்கே கேஸ் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. ப்ளஸ் ஹீட்டும் ஜென்ரேட் ஆகுது. இப்படி இந்த கேஸை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷருக்கு இந்த கேஸ் மாறுது. கூடவே ஹாட்டான லிக்விடாகவும் மாறுது. இந்த ஹாட் லிக்விட் கண்டென்சர் காயிலுக்கு அனுப்பப்படுது. இந்த கண்டென்சர் காயிலில் ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால இந்த ஃபேன் அந்த லிக்விடில் உள்ள ஹீட்டை மட்டும் செப்பரேட்டாக பிரித்து எடுத்து அட்மாஸ்பியருக்கு அனுப்புது. இந்த ஹை ப்ரெஷர் லிக்விட் எக்ஸ்பேன்ஷன் வால்வ் வழியாக எவாப்ரேட்டர் காயிலுக்கு அனுப்பப்படுது. எக்ஸ்பேன்ஷன் வால்வ் வழியாக அனுப்புறதுனால அந்த ஹை ப்ரெஷர் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணப்படுது. ஸோ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷருக்கு கன்வெர்ட் ஆகுது. இங்கே ஒரு ப்ளோயர் ஃபேன் வச்சு எவாப்ரேட்டர் காயிலில் உள்ள கூலிங்கை நாம் ரூமுக்குள்ளே எடுத்துக்கிறோம். அகைன் இந்த லிக்விட் கம்ப்ரெஷருக்கு அனுப்பப்படுது. இந்த சைக்கிள் இப்படி ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கு. நமக்கு தேவையான கூலிங்கை ரூமுக்குள்ளேயும் நமக்கு தேவையில்லாத ஹீட்டை அட்மாஸ்பியர்லேயும் கலந்துக்கிட்டு தான் இருக்கும்.